இன்று 24/3/2026 செவ்வாய்க்கிழமை, பங்குனி மாதம் 10ஆம் நாள். சஷ்டி திதி இன்று மாலை 4:08 வரை. ரோகிணி நட்சத்திரம் இன்று இரவு 7:05 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, அனைத்திலும் நல்ல வருமானமுள்ள யோக சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய தொழில்கள், ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவுகளை செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் ஒரு சிறப்புகள், நிறைவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாருங்க, அவர் என் மதம் கிடையாது, என் மொழி பேசுகிறவர் கிடையாது, வேறு மாநிலத்துக்காரரு, எல்லாத்துலேயும் டோட்டல் எனக்கு ஆப்போசிட்டு. இப்போ தான் கொஞ்சம் நட்பாக பழகினார், ஒரு தொழில் சேர்ந்து பண்ணலாம்னு இருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை சிந்தித்து கொண்டிருப்பவர்கள், இதை செய்யலாமா அதை செய்யலாமா நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை செய்தால் கிளிக் ஆகுன்ற மாதிரியான ஒரு தீர்மானமான முடிவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. மனக்கட்டுப்பாடு இல்லைங்க. இந்த பழக்கம் வந்துருச்சு, அந்த பழக்கம் வந்துருச்சு, இவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியல, அதில் போய் மாட்டிக்கிட்டேன், இதில் போய் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரியாக கட்டுப்பாடு இல்லாமல் ஒரே விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நம்முடைய மனசு எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம செய்யாமல் இருக்கணுன்ற மாதிரியான அனைத்திலும் ஒரு கட்டுப்பாடுகள் வரக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய வெளி மாநிலம், வெளிநாட்டில் தொழில் அமைப்புகளை, ஏற்றுமதி இறக்குமதி தொழில், லாரியில் சரக்கு அனுப்புகிற தொழில், அல்லது எனக்கே இங்கே தொழில் கிடையாதுங்க, வெளி இடத்துல தான் இருக்குதுங்க, அந்நிய மாநிலத்தில் அந்நிய நாட்டில் தான் தொழில் அமைப்புகளை வச்சுருக்கிறேன்ட்டு கொஞ்சம் இடம் விட்டு இடம் மாறி தொழில் செய்யக்கூடிய அவ்வளவு பேருக்குமே இன்றையிலிருந்து தொழில் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. புதுசாக வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலான்னு இருக்கிறேன், அல்லது வேலை அப்படியே இருக்கட்டும், சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அப்படியே கணவன் பேர்லேயோ மனைவி பேர்லேயோ குழந்தைங்க பேர்லேயோ ஏதோ ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குன்ட்டு ஒரு தொழில் முயற்சியை மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிட்டு செய்கிறதுக்கு தயக்கமாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த நாள் உண்மையிலே கொஞ்சம் நல்ல நாளுங்க. இந்த நாளின் அமைப்பில் இருந்தே இன்றிலிருந்து ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளாகவே ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணமும், அதற்கான ஒரு அறிமுகம், அதற்கான ஒரு தைரியங்கள்லாம் வரக்கூடிய நாள் இந்த நாள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. எல்லா கிரகமும் கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால கோச்சார ரீதியாக ஒரு அருமையான வருமானங்கள் வரக்கூடிய, லாபங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்து சில விஷயங்களை தடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் தடைகளுக்கு பின்னாடி காலையில் ஒரு மாதிரியாக ஒரு 11 மணி வரைக்குமே மனசு கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் கூட பிற்பகல் 2 மணி 3 மணிக்கு பிறகு இன்றைய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்றைக்கி. சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புனிதமான கருவுறுதல் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், அல்லது மருத்துவம் பலிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் இருக்குங்க. அப்பா பேரில் இருந்து வந்த கொஞ்சம் கவலைகள், வருத்தங்கள்லாம் கொஞ்சம் விலகும். அப்பா இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, அம்மாவுக்கு இப்படி இருக்குது, அல்லது ஒரு சில சூழ்நிலைகளில் ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புன்னு சொல்லுவோம்ல, அண்ணனுக்கோ அக்காவுக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ இப்படி பண்ணுறாரு, எனக்கு தான் கொஞ்சம் ஓர வஞ்சனை பண்ணுறாருன்ட்டு தந்தையை பற்றி கொஞ்சம் தவறாக மதிப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே தந்தை எதற்காக செய்தார், அது நல்லதற்காகத்தானே செஞ்சார் என்கின்ற மாதிரியான சில திருப்தியான மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சாயந்தரம் 5 மணிக்கு மேலே இந்த கோயிலுக்கு போகலாமா, அந்த கோயிலுக்கு போகலாமா, இவரை போய் பார்க்கலாமா, அவரை போய் பார்க்கலாமான்னு சில புனித தரிசனங்கள், சில நல்ல எண்ணங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் 8ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய எதிர்பாராத அறிமுகங்கள், நன்மைகள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
8 நாளே குருவின் பார்வையில் இருந்தால் திடீர் திருப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. நமக்கு ரொம்ப நெருங்கினவங்களுடைய மனமாற்றத்தை இன்றைக்கி கரெக்டாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இந்த பாருறா, நம்ம மனைவி கூட இப்படி மனம் மாறி பேசுகிறாங்க, நம்ம வீட்டுக்காரருக்கு கூட கொஞ்சம் மாற்றம் வந்துருச்சேன்ற மாதிரியாக ஒருத்தர்கிட்ட மனமாற்றம் இருந்தால், ஒரு நடைமுறையில் மாற்றம் இருந்தால் கூட நம்ம வாழ்க்கை நல்ல விதமாக அமையுமேன்னு கொஞ்ச நாளாக கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே அந்த மிக நெருங்கிய உறவினரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்தாற் போல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பண விவகாரங்களில் கூட கொஞ்சம் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு இதை செய்யலாம் அதை செய்யலான்ற மாதிரியாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் கடந்த காலத்தில் பணத்தை அவ்வளோ விட்டுட்டேன் இவ்வளோ விட்டுட்டேன், உழைச்சி சம்பாரித்த பணத்தை போய் இப்படிலாம் விட்டுட்டேனேன்ற மாதிரியாக வெளியே சொல்ல முடியாத வேதனைகளில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து தீர்வுகள் வரக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு எதிர்பாலினத்தை பற்றி புரிதல் உண்டாகக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்னைக்கு. பாருங்கள், என்னுடைய மதத்துக்காரர் இல்லை, என்னுடைய இனத்துக்காரர் இல்லை, நான் வேறு மாதிரி ஒருத்தரை விரும்பிட்டேன், அப்பா அம்மா ஒத்துக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சில சூழ்நிலைகளில் அப்பாவினுடைய அம்மாவினுடைய சம்மதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். வாழ்க்கை துணைவராக யார் வரீங்கன்னு விரும்புகிறீங்களோ அவர்களே வரக்கூடிய அமைப்புகளும் இளைய பருவ சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு புருஷனை பற்றின கவலை, மனைவியை பற்றின கவலைகள்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே கண்டிப்பாக ஆரம்பிக்கும். மனைவியினுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மனைவி இன்னும் கொஞ்ச நாள் நல்ல விதமாகவே ஆரோக்கியமாக இருப்பார்கள். இந்த மருத்துவம் பண்ணலாம், அந்த மருத்துவம் பண்ணலாம்ட்டு ஆரோக்கிய குறைவுகளுக்கு ஏற்கின்ற ஒரு நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய, அதன்படி நீங்கள் நடக்கவும் கூடிய ஒரு அருமையான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு கடன் பற்றிய கவலைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். எதிர்ப்புகள் தனியும், அது ஒரு பெரிய விஷயம். இது வரைக்குமே ஒரு ஆஃபீஸில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இவர் செய்வார் அப்படின்ற மாதிரியாக இருந்தவர்கள் கூட இன்றைக்கு பரவாயில்லை, இவரோடு ஒத்துப்போவதன் மூலமாக நமக்கும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது, சும்மா அந்த மனுஷனை தேவையில்லாமல் நம்ம எதிர்த்துக்கிட்டே இருக்கிறோம் என்ற மாதிரியாக மற்றவர்கள் உங்கள் மீது கொண்டிருக்கின்ற அபிப்பிராயங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய, எதிர்ப்புகள் தனியக்கூடிய நாளாக இந்த நாள். தனியக்கூடியன்னு சொல்கிறத விட அடிபணியக்கூடிய அப்படின்னு கூட சொல்லிடுவேன். எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு, உங்களுடைய கருத்து சரி என்பதை மேலிடம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை என கன்னிராசிக்காரர்களுக்கு அலுவலகங்களில் நல்ல சூழல்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்றைக்கி. சிலருக்கு வேலை மாற்றம் இருக்கும், நல்லதாகவே இருக்கும், கவலையப்படாதீங்க. வேலையே போனால் கூட அதை விட சூப்பர் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. கடந்த 4-5 வாரங்களாகவே நன்றாக இல்லாத கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பொருளாதார முன்னேற்றங்கள் அடையாளம் காணக்கூடிய அமைப்பு என கன்னிக்கு வாழ்வுகள் வந்துவிட்டது என்பதை நமக்கே புரிய வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. குழந்தைங்களை பற்றின கவலைகள்லாம் விலகும். கவலையை விட ஒரு சந்தோஷம் வரும். இன்றைக்கி நம்ம பிள்ளை இப்படிலாம் பண்ணியிருக்கு, நல்லதை செய்திருக்கிறது, மார்க்கு, காலேஜ், பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், வேலை செய்கின்ற பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், திருமண பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரை பற்றியுமே இன்றைக்கி துளாராசிக்கார பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், திருப்தி. இந்த பிள்ளை நல்லா இருக்கும், இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், இந்த குழந்தை எதிர்காலத்தில் இப்படிலாம் பண்ணோம், அது நினச்சதை நம்ம கொஞ்சம் செய்து கொடுக்க முடியுன்ற மாதிரியாக பிள்ளைகளின் மீது இருக்கின்ற எதிர்பார்ப்புகள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. இளைய பருவத்தினருக்குங்க நல்ல சிந்தனை, நல்ல லட்சியம், நல்ல எதிர்காலம் அமையும் என்கின்றதற்கான ஒரு அமைப்பு, ரூட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இங்கே போகலாம், அங்கே போகலாம், இதை படிக்கலாம், இதை செய்யலான்ற மாதிரி கிளாரிட்டி இல்லாமல் இருந்த யூத் எல்லாருக்குமே பெரிய அளவில் அதிலிருந்து ஒரு மாற்றம், இதை செய்யலாமா அதை செய்யலாமா நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே எதை செய்யலாம் என்கின்ற தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளுங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் ராகு பகவான் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு ஷார்ட் பயணம் தான், பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்துடலாம் அல்லது இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம், காலைல போயிட்டு நைட்டு வீட்டுக்குள்ளே திரும்பிடணும், இவரை போய் பார்த்துட்டு வரலான்ற அமைப்புகள் சிலருக்கு உண்டு. சிலருக்கு வயதானவங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் கூட உண்டு. சிலர் அப்படியே குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்புவீங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது பக்கத்தில் இருக்க ஒரு புனிதர்களுடைய ஜீவ சமாதி அமைப்புகளை போய் தரிசனம் செய்யலாம்னு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக பயணங்கள் அல்லது வேறு விதமான ஒரு தொழில் பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வீடு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தெளிவுகள் கண்டிப்பாக ஏற்படும். இங்கே வீடு வாங்கலாமா, அங்கே வீடு வாங்கலாமா, வீடு வாங்கலாமா கட்டலாமா, முதல்ல அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வீட்டடி மனையை வாங்கி போட்டுடலாம், இன்றைக்கி இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், இந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த இடத்துக்கு இது பண்ணுறதுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு விதத்தில் வீடு விஷயத்தில் குழம்பி கொண்டிருப்பவர்களுக்கு தெளிவான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு வாகன விஷயம் இது வரைக்குமே கை கொடுக்காமல் இருந்தது, அல்லது அடிக்கடி செலவு வச்சுக்கிட்டு இருக்கிற வண்டியவே வாங்கிக்கிட்டு இருக்கிறோமே, அதை தூக்கி போட்டு ஒரு புது வண்டி வாங்கலாமே, இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் பலிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அபாரமான முன்னேற்றமான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். 3ஆம் இடத்தில் ராகு பகவான் குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசி மற்றும் அதோடு தொடர்பு கொண்ட அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கிறது என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. இது வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி வாங்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு தான் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு கூட நீங்கள் உங்களுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதை விட மேலே நீங்களே அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதார முன்னேற்றத்தில் பெரிய ஆளாக வருவீங்க என்கின்ற மாதிரியாக தனக்குள்ளேயே ஒரு அத்தனை அமைப்புகளும் திறமைகளும் இருக்கிறது என்பதை நீங்களே உணரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு நண்பர்களால் இன்றைக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னும் சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தற்செயலாக ஒரு அறிமுகத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு உயரிய நிலையில் இருக்கக்கூடியவர்களை நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றிலிருந்து ஒரு 10-15 நாட்களுக்குள்ளே பாருங்கள், பணம் எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எதில் சம்பாதிப்பது, எப்படி சம்பாதிப்பது, வேலையா, தொழிலா, வியாபாரமா, விவசாயமா, இந்த மாதிரியான ஜீவன அமைப்புகள் முழுக்க அப்படியே உங்களுக்கு உணர்த்தப்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அதிலும் குறிப்பாக உங்களுடைய இனத்தை சேராத அந்நிய இன மத மொழி பேசுகின்ற வேறு ஒருவர் மூலமாக கூட்டு தொழில் பண்ணலான்ற மாதிரியான சிந்தனைகள், அல்லது இந்த இடத்துல தான் அந்த தொலைச்ச இடத்துல தான் தேடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த இடத்துல பணம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போச்சோ அதே தொழிலையே சம்பாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள்லாம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்ப கவலைகள் கூட இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு டக்குன்னு விலகுங்க. கவலை விலகணும்னா அதற்கான விஷயங்கள் நடக்கணும் இல்லையா. யாரோ ஒருவருடைய மனமாற்றம், கணவனை பற்றிய மனைவியின் மனமாற்றம், மனைவியை பற்றிய கணவனின் மனமாற்றம், அல்லது குடும்பத்து உறுப்பினர்களிடையே ஒற்றுமை இருக்கக்கூடிய அமைப்புன்னு மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த கால சிக்கல்கள் படிப்படியாக தீரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராகு இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய கௌரவம் உயரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எண்ணங்கள் கொஞ்சம் இன்றைக்கி சீராக இருக்கும். என்ன மனசுக்குள்ளே வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போய் பழைக்கிறத பற்றி இருக்கும். ஏற்கனவே தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வந்துடலாம்னு இருக்கும். இரட்டை அமைப்புகளாக இருக்கும். பூர்வீகத்திலே இருக்கிறவங்களுக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியில் போய் பிழைக்கணுங்க, இந்த ஊருக்கு போகலாம், அந்த ஊருக்கு போகலாம், இந்த மாவட்டத்தில் இருக்கலாம். ஆனால் ஒரு இடத்திற்கு மாறுவதன் மூலமாக வாழ்க்கை கொஞ்சம் நன்றாக இருக்கும், முன்னேற முடியும் என்கின்ற மாதிரியாக சில சிந்தனைகள், சில எதிர்கால முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் மனதில் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு நண்பர்களால் ஏதாவது ஒரு உதவிகள் வரக்கூடிய அமைப்பு, அல்லது அந்த நண்பர்களால் இந்த இடத்துக்கு போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குதுன்ற மாதிரியாக வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெள்ளை நிற பொருட்களோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு அதிக லாபம் வரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவான் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய பயணங்கள், செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும்.
செலவுகள்னு ஏங்க பயமுறுத்துறீங்க? ஏற்கனவே உள்ளதுக்கே செலவு பண்ணுறதுக்கு காசை காணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே செலவுகள் இருந்தாலும் கூட கடன் வாங்க தேவையில்லாமல் அதற்கேற்ற வருமானங்கள் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே வர்றதுக்குள்ள ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு. மேற்கு திசையில் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், இந்த நாடுகளுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், அங்கே போய் வேலை செய்யணும், அங்கே போய் படிக்கணும், இந்த மாதிரியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார இளைய பருவத்தினர், குறிப்பாக 30 வயதுகளுக்கு கீழே இருப்பவர்களுக்கு அது சார்ந்த அமைப்புகளில் விசா அப்படியே கிளியர் ஆகக்கூடிய அமைப்பு என நீங்கள் நினைத்தார் போலவே கொஞ்சம் தாமதிச்சிருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக துலாம் லக்னம், துலா ராசியில் பிறந்து விட்ட அனைவருடைய குணங்கள், குணநலன்கள், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்ட நிலைமையில் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்குன்றதை இன்றைக்கு பார்த்துடலாம். உண்மையிலே விருச்சிக ராசினாலே தேள் போல் கொட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த விருச்சிக ராசியோடைய வடிவம் தேள் அப்படிங்கிறது தான். விருச்சிகம் என்ற ஒரு சமஸ்கிருத வார்த்தைக்கே தேள் அப்படிங்கிறது தான் ஒரு அர்த்தம். தேளை போல கொட்டக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட மனசில் எதையும் வச்சுக்காமல் வெளிப்படையாக இருக்கக்கூடியவர்கள், முதுகில் குத்தாமல் முகத்திற்கு நேரையாக எதையும் சொல்லிவிடக்கூடியவர்கள் இந்த விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. மனசில் ஒன்றையும் வச்சுக்கவே தெரியாது, ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்வதை போல் கோபக்காரர்கள், ஆனால் நல்லவனுக்குத்தான் கோபம் வரும் என்பது உலக இயல்பு. மனசில் ஒன்றையும் வச்சுக்காதவன் தான் டக்குன்னு அப்படியே கோபப்படுவாங்க. அந்த மாதிரியாக ஒருவருடைய அக்கறையின் பால் அவர்களை திட்டுவது ஒன்று இருக்குல்ல, ஒரு மாதிரியாக எடுத்து சொல்கிறது வேற, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் கோபமாக எடுத்து சொல்கிறது வேற என்னவும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நல்லதை கூட கோபமாக எடுத்து சொல்பவர்கள் உண்மையிலேயே மனதில் நல்லவர்களாக இருப்பவர்கள் இந்த விருச்சிக லக்னக்காரர்களாக கண்டிப்பாக இருப்பாங்கங்க. விருச்சிக ராசிக்கும் இதுக்கு ஓரளவிற்கு பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். என்ன ஒன்று, விருச்சிக ராசியில் தான் சந்திரன் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீன நிலைமையை அடைகிறார். அதே நேரத்தில் வைகாசி விசாகத்தில் அவர் அங்கே பௌர்ணமி அமைப்பாக இருப்பார். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் கொஞ்சம் தேய்பிறை சந்திரனாக இல்லாமல் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் மனதில் தென்படக்கூடிய, மனதில் வரக்கூடிய முடிவுகளை டான் அப்படியே செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அல்லது தேய்பிறையாகவோ அமாவாசை அமைப்புலையோ அப்படியே சந்திரன் இந்த இடத்துல விருச்சிக ராசியாக இருக்கக்கூடியவர்கள் பிறந்திருந்தார்களே ஆனால் கொஞ்சம் முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் தயக்கங்கள் இருக்கும். மற்றபடி விருச்சிக லக்னமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவாக, கோபக்காரர்களாக இருந்தாலும் டக்குன்னு எதையும், ஏன்னா செவ்வாயோடைய ராசின்றது அவசரக்காரம், பதறாத காரியம் சிதறாதுன்றதெல்லாம் இவங்களுக்கு அப்படியே பொருந்தாது. எதையும் ஸ்பீடாக செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க. பதறாத காரியம் சிதறாது என்பது விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் செவ்வாயின் இன்னொரு வீடான மேஷ லக்னக்காரர்களுக்கும் கண்டிப்பாக பொருந்தாது. ஆக இந்த அமைப்பில் எதையும் நிதானமாக செய்யாமல் சூட்டோடு சூடாக முடித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களாக இந்த விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. மருத்துவம் சார்ந்த தொழில்கள் அல்லது அதிகாரம் சார்ந்த தொழில்கள் பெரும்பாலும் பாருங்கள், அந்த காவல்துறை, இராணுவம் போன்ற இடங்களில் வேலை செய்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னத்தில் செவ்வாய் இந்த ராசியில் இருக்க பிறந்தவர்கள், அல்லது செவ்வாய் சந்திரமங்கல யோகம்னு சொல்லப்படக்கூடிய சந்திரனோடு சேர்ந்து குருவோடு இணைந்திருக்கின்ற அமைப்புகளில் இருக்க பிறந்தவர்கள் எல்லாருமே காவல்துறை, இராணுவம் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களாக விருச்சிக லக்னக்காரர்கள் இருப்பார்கள். மருத்துவத்துறையில் கூட மருத்துவர்களாக, செவிலியர்களாக இருக்கிறாங்க இல்லையா? செவ்வாயின் ஒரு சுபத்தன்மைக்கேற்ப அதீத சுபத்துவம் கொண்டவர்கள் விருச்சிக லக்னத்தில் செவ்வாய் இருந்து, விருச்சிக லக்னத்திலேயே இருந்து அல்லது விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் கூடுதல் சுபத்துவமாக இருக்கும்போது அவங்க மருத்துவராக இருப்பாங்க. செவ்வாயினுடைய சுபத்தன்மை, ஒளித்தன்மை சற்று குறைவாக இருக்கும் பொழுது அவர்கள் செவிலியர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு, மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறது, மருந்தாளுநர்களாக இருப்பது, மருத்துவத்துறையிலேயே வேறொரு பதவிகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு உண்டுங்க. விருச்சிக லக்னக்காரர்களுக்கு யோகமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஆகிய இந்த 3 கிரகங்களும் பெரிய அளவில் நல்ல யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு. ஆகாத கிரகங்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன், சனி, புதன். இந்த புதன் கிரகம் மட்டும் கொஞ்சம் ஏடாகடமாக ஏதாவது ஒரு இடத்துல போயிடுச்சுன்னா விருச்சிக லக்னத்தில், விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த புதன் தசை, புதன் புக்தி வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியான 6-8ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான சில விஷயங்கள் வரும். மற்றபடி விருச்சிக லக்னக்காரர்கள் எதிலும் கொஞ்சம் துருதுருவென்று சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள், கொஞ்சம் புரிந்து கொண்டாலும் ஒரு நிலையில் கோபத்தை அதிகமாக காட்டக்கூடியவர்களாக, அதே நேரத்தில் நல்ல குணவான்களாக இருப்பார்கள் என்பது தான் உண்மைங்க. நாளைக்கு தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்றதை பார்த்துடலாங்க.
இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.